நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆன்ல 21வது அத்தியாயம் 87வது வசனத்துல ஃபலன்ன அல்லன் நக்திர அலைஹி என்ற அந்த வசனம், அந்த வசனத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தன்மேல் சக்தி பெற மாட்டான் என்று அல்லாஹ் நினைச்சாங்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என் மேல சக்தி பெற மாட்டான். யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படி சொல்லுவீங்களா? அல்லாஹ் என் மேல சக்தி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஒரு மனசு அப்படி சொல்றான், அவன் யாருங்க? பக்கா முஷ்ரிக்கா இல்லையா? அல்லாஹ்க்கு என் மேல சக்தி கிடையாது, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என் மேல அவன் சக்தி பெற்றுவானா? என் மேல ஒரு சக்தியும் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அவன் பக்கா முஷ்ரிக்கா இல்லையா? கடைந்தெடுக்க சிறுக்கள் இருக்கானா இல்லையா? சரி, உலகத்திற்கு இறைவனுடைய மார்க்கத்தை போதிக்க வந்த, தௌஹீதினுடைய உண்மை நிலையை போதிக்க வந்த, உண்மையான தௌஹீத் என்றால் என்ன என்பதை போதிக்க வந்த ஒரு நபி, அதுவும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எம்மெல்லாம் சக்தி பெற மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனா அப்படி சொன்னதாக ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சு வச்சிருக்கிறார். அப்படின்னு சொன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவங்க எந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க? முஷ்ரிக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஒரு நபியையும் காஃபிராக்கிட்டு போயிட்டாங்களா? இவங்களுக்கு அதுதான், தன்னை தௌஹீதா காட்டுறதுக்கு யாரையும் காஃபிராக்கிடுவாங்க. நாங்க தான் தௌஹீதுல இருக்கிறோம். ஆனா ஷிர்கையும் குஃப்ரையும் ஒழிக்க வந்தவங்க தான் நபிமார்கள். அந்த நபியை நீ முஸ்லிம் ஆகிட்டு போயிட்டியே, அப்ப மறைமுகமா நீ உன்னை என்ன சொல்ல வர? இறுதி தூதர்டா என்ன சொல்ல வரீங்க? அப்ப ஒரு நபியை காஃபிராக்கிட்டு போயிட்டீங்கன்னா இதை விட வேற என்னங்க வேணும்? இப்ப இந்த நூல் பிஜே எழுதின தர்ஜமா எரிக்கப்படுவதற்கு தகுதியானதா இல்லையா? முழுமையாக நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு செய்தி சொல்றேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தவறுதலாக ஒருவரை அடிக்கும் போது கொலை பண்ணிடுறாங்க, அடிச்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அதனால அதுக்கு பேரு கொலை, செத்தனால கொலை. சரி, இது குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு வசனம். அந்த வசனத்திற்கு பிஜே விளக்கம் கொடுக்கிறாராம். என்ன விளக்கம் கொடுத்தா தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதரை அடித்து கொலை செய்தாரே, இந்த வசனத்திலிருந்து எங்களுக்கு என்ன புரிகிறது என்றால், அவங்களுக்கு புரியுதாம், என்ன புரிகிறது என்றால், இனவெறி அடிப்படையில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்யக்கூடாது. இனவெறி அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனுஷரை அடிச்சாங்களா, செத்து போயிட்டாங்களா, அது இனவெறி அடிப்படையில் கொலை செஞ்சதா? இனவெறி கொலையாது. இன்னைக்கு பல இனவெறி கொலை நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம், பல பேப்பர் செய்திகள்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி லிஸ்ட்ல யாரை கொண்டு சேர்த்துட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இது எத்தனாம் பக்கத்துல? பிஜே எழுதின தர்ஜமால 8வது எடிஷன்ல 1465வது பக்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இனவெறி படுகொலைகாரராக சித்தரிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த நூல் தான் எரிக்கப்படுறதுக்கு தகுதியானது. சரி, மூணாவது ஒரு செய்தி சொல்றேன். பிஜே எழுதின தர்ஜமால 8வது எடிஷன்ல 511வது பக்கத்துல 12வது அத்தியாயம் 24வது வசனத்துக்கு அவங்க விளக்கம் கொடுக்கறாங்களாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்தவரின் மனைவியை விபச்சாரம் செய்ய நாடினார்கள். உலகத்து ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹான் குர்ஆன்ல வருது. அந்த வசனத்திற்கு பக்கம் பக்கமா விளக்கம் கொடுக்கறாங்க. அதுல 511வது பக்கத்துல அவங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்தவரின் மனைவியை விபச்சாரம் செய்ய நாடினார்கள் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. எதுக்கு எரிக்கப்படுறதுக்கு எந்த நூலுங்க தகுதியானது? இமாம் கஸ்ஸாலி எப்படி சொன்னாங்களா? இமாம் கஸ்ஸாலியோட பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? ஏதேனும் ஒரு இப்படி கொச்சையா பேசியிருப்பாங்களா? ஆனா நீங்க பேசியிருக்கிறாங்க, இப்படி எழுதி இருக்கிறாங்க. சரி, நாலாவது விஷயத்தை சொல்றேன். பிஜே எழுதின தர்ஜமால 8வது எடிஷன் தான் 1374வது பக்கத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விமர்சிக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது அடுத்தவருடைய சொத்தை முறைப்படி அபகரித்துக் கொண்டார்கள். அது என்ன முறைப்படி? ஆனா திருட்டுன்னு சொன்னா முறைப்படி இருந்தாலும் திருட்டு தான், முறை இல்லாம இருந்தாலும் திருட்டு தான். தப்பிக்கணுமா? அடுத்து நாங்க கூப்பிட்டு வச்சு எப்ப ஏன் ஒரு நபியை போய் திருட மாதிரி சித்தச்சிருக்கீங்க அப்படின்னு அதுல நாங்க முறைப்படி போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி தப்பிக்கணுமா? அப்படி தப்பிக்கிறதுக்காக முறைப்படி அவர்கள் கையகப்படுத்திக் கொண்டார்கள், தங்களுடைய குடிமகனுடைய சொத்தை அபகரித்துக் கொண்டார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களே. ஒரு நபியை திருடனாக்கியாச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு நபியை முஷ்ரிக் ஆக்குறது, ஒரு நபியை காஃபிர் ஆக்குறது, தான் தான் தௌஹீதுல இருக்க என்கிற காட்டுவதற்காக வேண்டி ஒரு நபியை திருடனாக்குறது, இதெல்லாம் என்ன கொள்கைங்க? இது எந்த கொள்கை குப்பம் தெரியுதா? யாருடைய நூல் முழுமையாக எரிக்கப்படுவதற்கு தகுதியானது தெரியுதா? சரி, இன்னொரு செய்தி சொல்றாங்க, ரொம்ப ஆபத்தான செய்தி. ஏன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுன்னு எனக்கு முன்னாடி ஒரு அஜரத்து பேசுறாங்க, அது உண்மைதான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்படின்னு சொன்னோம்ல, ஒவ்வொரு நபிமார்களையா கேவலப்படுத்தி கேவலப்படுத்தி கேவலப்படுத்தி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைக்கல. இவங்க ஒரு ஹதீஸ மறுக்கறாங்க. ஏன்னா இவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, அது குர்ஆனுக்கு முரண்படுது, அதனால நாங்க மறுக்கிறோம், எங்க அறிவுக்கு இது பொருந்தல, எங்க அறிவுக்கு இது செட் ஆகல, அதனால மறுக்கிறோம் ஒரு கொள்கை வகுத்து வச்சிருக்காங்க. அதன் பிரகாரம் இவங்க குர்ஆன்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா ஒரு ஹதீஸ் இருக்குது. புகாரி போன்ற பல ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூனியம் செய்யப்பட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 மாத காலமாக பைத்தியம் பிடித்திருந்தது என்று அந்த ஹதீஸ் சொல்கிறது. ஒரு வாசகம் காட்ட முடியுமாங்க? 6 மாத காலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம் பிடிச்சிருந்துச்சுன்னு காட்ட முடியுமா? காட்டணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இவ்வளவு கேவலமாக மிக கீழ்த்தரமாக விமர்சிச்சிருக்கிறாங்க. பிஜே தனது தர்ஜமாவுல 8வது எடிஷன்ல 1431வது பக்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட அந்த ஹதீஸை மறுக்கின்ற பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டவர், 6 மாத காலம் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததாக இந்த செய்தி சொல்கிறது சொல்றாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஹதீஸ்ல வருதா? ஒரு சின்ன வாசகத்தை காட்ட முடியுமா? சவால் விடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லணும். அப்படி ஹதீஸ்ல வரணும். ஜுனூன் ஏற்பட்டது, பைத்தியம் பிடித்தது என்று ஹதீஸ்ல வரணும். தான் தௌஹீதில் இருப்போம் என்பதை காட்டுவதற்காக, தனது போலி நாடகத்தை மக்களிடத்தில் மறைப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பைத்தியம் சொல்லிருக்கீங்களே. இப்ப நான் கையில வச்சிருக்கேன் ஏகத்துவம், பிப்ரவரி 2012 ரபியுல் மாசம் வெளியிட்டது. இதுல கடைசி பக்கத்துல அதான் போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் பைத்தியமாக இருந்தார்கள் என்று ஒரு ஹதீஸிலே சொல்லியிருந்தாலும் அந்த ஹதீஸை நம்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம் ஆக்கிட்டீங்களே, அந்த ஹதீஸ்ல பைத்தியம் வருதா? இபாரத்தை காட்டணும், வாசகத்தை காட்டணும். சும்மா போற போக்குல அடிச்சுட்டு போக கூடாது. இன்னும் யாரும் முட்டாள்லாம் கிடையாது போற போக்குல அடிச்சுட்டு போறதுக்கு, நம்பிட்டு போறதுக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் எப்படிங்க இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இவர்களுடைய நூல் போற்றப்பட வேண்டியதா, எரிக்கப்பட வேண்டியதா? சமுதாயம் உணர வேண்டும். அடுத்து இன்னொரு செய்தியை சொல்றேன். இதுவும் அதான் ரசூலுல்லாஹ் பத்தி எவ்வளவு கேவலமா சித்தரிக்கணுமோ அவ்வளவு கீழ்த்தரமா சித்தரிச்சிருக்காங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் வழி உறவு வரும் என்றும் பல ஹதீஸ், பல நூல்களிலே, விரிவுரை நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாய் வழி உறவு வரும் என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வம்ச தொடரையே பதிவு செய்றாங்க ஃபத்ஹுல் பாரியில. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் உறவு வரும் என்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது அந்த பதிவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா, ஏற்றுக்கொள்ளாம அது தேவையில்லை. நீங்க ஏற்றுக்கொண்டு போங்க, ஏற்றுக்கொள்ளாம போங்க. ஆனா அந்த ஹதீஸை விமர்சிக்கும் போது விமர்சனத்துக்கு ஒரு வரையறை இருக்குதுலாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விமர்சிக்காங்க தெரியுமா? அந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு அந்நிய பெண் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா உம்மு ஹராமா அந்நிய பெண் ஆக்கிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒழுக்கு கேட்டுடைய சித்தரிச்சிடலாமே. அதனால உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்நிய பெண் ஆக்கியாச்சு. அந்நிய பெண் ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. கையில் உள்ள ஒரு தூக்கம் இருக்குது, அந்த தூக்கம் அவங்க வீட்டுல போய் தூங்கி இருக்கிறாங்க. இப்ப அந்த ஹதீஸை மறுக்கணும். அப்ப அந்நிய பெண் வீட்டுக்கு நபி அவர்கள் அடிக்கடி சென்று வந்தார்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. அவங்க மறுக்கிறதுக்கு ஒரு வழி வைக்கிறாங்க. சரி, இதை விட கொச்சை என்ன தெரியுமா? இவங்களுடைய விமர்சனத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியினுடைய மடியில் படுத்து தூங்கினார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஹதீஸ்ல நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஹதீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய மடியில படுத்தார்கள் அப்படி ஒரு இபாரத்தை காட்டணும். என்ன இந்த சமுதாயத்தில் அப்படி பதிவு செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்கிற அந்நிய பெண் வீட்டுக்கு சென்றார்கள். அந்த அந்நிய பெண்ணுடைய மடியில் படுத்து தூங்கினார்கள். இது ஒழுக்க கேடா இல்லையா? நபி அவர்கள் அப்படி செய்வார்களா? நபி செய்யவே மாட்டாங்கதான். ஆனா நீ செய்யற மாதிரி சித்தரிச்சு இந்த ஹதீஸை மறுத்தா நாங்க என்ன செய்யறது? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞர் சொன்னார், அதை நாங்க வரக்கூடாது, வரவே கூடாது. ஹதீஸ் வாசகத்துல வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில் படுத்தார்கள், தூங்கினார்கள் வரணும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் நீங்க எவ்வளவு நச்சுக்கருத்தை பதிவு செய்றீங்க. ஒரு நபியை முஸ்லிக் ஆக்கிட்டீங்க, ஒரு நபியை படுகொலை, இளவரி படுகொலைக்காரராக, கொலைகாரராக சித்தரிச்சிட்டீங்க, ஒரு நபியை போய் திருடனாக சித்தரிச்சிட்டீங்க. நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் பைத்தியமாக இருந்ததாக சித்தரிச்சிருக்கீங்க. நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழுக்க கேட்டுடையவராக சித்தரிச்சிருக்கீங்க. ஒரு அந்நிய பெண்ணினுடைய மடியில் படுத்துறங்கியதாக சித்தரிச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கணும் இல்லையா?
நாங்க சொன்னா ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்கங்கறிய. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஒரு காலம் இந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். நபிமார்களை இழிவுபடுத்துறது அல்லாஹ் பாதுகாக்கணும். கணித்திற்குரியவர்களே, சரி இப்படிதான் சொன்னாங்களே, இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் யாருடைய நூல் எரிக்கப்பட வேண்டும், யாருடைய நூல் கொளுத்தப்பட வேண்டும், காலுக்கு அடியில் போட்டு மிதிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல நீங்க பதில் சொல்லணும். சும்மா வந்து ஓடக்கூடாது, பின்வாங்கி ஓடக்கூடாது. பதில் சொல்லி அவன் கட்டாய கடமை, அவங்க நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும்.